400 கோடி போச்சு. என்னப்பாச்சு, ஏன்பா கதறிட்டு இருக்கா? உங்களுக்கு தெரியாது, ஊருக்கு தெரியாது, ஒண்ணும் கிடையாதுண்ணே. இப்பதான் 400 கோடி கொலுசு மோதிரம்லாம் கொடுத்து செலவு பண்ணி ஜெயிக்க வச்சோம். அது ஊருக்கு தெரியும், உலகத்தையும் தெரியும். சொல்லு. போச்சுல இப்ப. என்னப்பா போச்சுனா நீ ஏன்பா அழுதுட்டு இருக்க? ஆமாண்ணே, திரும்ப எலெக்ஷன் வருது இல்ல, அதுக்கு 800 கோடி பட்ஜெட் போட்டிருக்காங்களாம். அதுவும் நான் தான் செலவு பண்ணணுமா? நான் எங்க போக 800 கோடிலாம் உனக்கு ஒரு காசாப்பா? நீ தான் பாட்டிலுக்கு 10 ரூபா வச்சுக்கிறியா? உனக்கு 800 கோடிலாம் ஒரு காசே கிடையாது. அறிவு கண்ணை திறந்துட்டீங்கண்ணே. பாட்டலுக்கு மேல 10 20 ஆக்கிட்டா 20 ஆகுனா குடிமகன் நிலைமெல்லாம் என்ன ஆகுறது? நம்ம குடிமகன் நம்ம பாத்துக்கலானே அவங்கள. சரி, அதெல்லாம் கிட்ட எலெக்ஷன் தானே அறிவிக்கவே இல்லையா? அதுக்குள்ள ஏன் அடிச்சுக்கிறீங்க? அதான் அறிவிப்பு வந்துருச்சுல, தகவல் வெளியாயிருச்சுல. முதல் அஞ்சல் என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா, ஈரோடு கிழக்கு தொகுதி வந்து காலியாக்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அந்த தேர்தல் எப்போ நடத்த போகிறோம், அதாவது இடைத்தேர்தல் எப்போ நடத்த போகிறோம் அப்படிங்கிற அறிவிப்பும் வெளியாகிருக்கு. ஆமாங்க, காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ஈவிகே சிலோங்கன் அவர்கள் இப்போ சமீப காலமா வந்து அவங்க மரணித்தாங்க. அதை தொடர்ந்து அந்த தொகுதியில் இடைத்தேர்தல் நடக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்படுதுங்க. வர பிப்ரவரி மாதமே நடத்த போறதா சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே ஈரோடு கிழக்குல வந்து இப்பதான் இந்த இடைத்தேர்தல் நடந்து முடிஞ்சுதுங்க. அதற்கு செந்தில் பாலாஜி அவர்கள் தான் 400 கோடி செலவு பண்ணி அந்த வெற்றி வேட்பாளர் வந்து ஜெயிக்க வச்சாங்க அப்படின்லாம் பேசப்பட்டது. அது எந்த அளவுக்கு உண்மை நீங்களே பார்த்துருப்பீங்க. ஈரோட்டில் அந்த தேர்தல் காலத்தில் இருந்தவங்க எல்லாருமே இப்போ மறுபடியும் இடைத்தேர்தல் அறிவிச்சிருக்காங்க. அங்க எந்தெந்த கட்சிகள் போட்டியிடாதுன்னு சொல்லிட்டு தேர்தல் நேரத்தான் தெரியுங்க. இந்த தேர்தல் வந்து பிப்ரவரி மாதத்தில் நடத்தலாங்கிற ஒரு அறிவிப்பு வந்து வெளியாயிருக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா, டெல்லியில் வந்து ஒரு தொகுதியில் வந்து இடைத்தேர்தல் நடக்க போதும். அந்த 2 தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் ஒரே நாளில் வச்சு பிப்ரவரி மாதத்தில் வச்சு முடிச்சிடலாம்னு சொல்லி தேர்தல் ஆணையம் வந்து ஒரு ஐடியாவில் இருக்கிறதா ஒரு தகவல் வெளியாயிருக்கு. இவங்க முன்னாடியே சொன்ன மாதிரி வந்து செந்தில் பாலாஜி தான் அவர்கள் தான் பலமாக வந்து செலவு பண்ணி 400லேருந்து 500 கோடி கிட்ட வரை செலவு பண்ணி ஜெயிக்க வச்சாரு அப்படிங்கிறது பல பேரோட விமர்சனமாக இருக்குது. அதே நிலையில் வந்து விக்கிரவாண்டியில் வந்து இப்போ ஒரு இடைத்தேர்தல் நடந்து முடிஞ்சு இந்த தொகுதியில் வந்து அதிமுக சார்பில் வந்து நாங்கள் போட்டி போடல. இடைத்தேர்தலாகவே எப்படி இருக்குன்னு தெரியும், ஆளுங்கட்சி தான் வந்து கையை உயர்த்தி இருப்பாங்க, அவங்க தான் வெற்றி பெறுவாங்க, எதிர்கட்சிகளுக்கும் மற்ற கட்சிகளுக்கும் அவங்க வாய்ப்பு கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்லி குற்றச்சாட்டு வச்சு அவங்க விலகிக்கிட்டாங்க. இந்த மாதிரி இந்த தேர்தலில் அதிமுக வந்து விலகி போவாங்களா இல்லை போட்டியிடுவாங்களா அப்படிங்கிறது தெரியல. அதே புதிதாக வந்து தாவேகா வந்து போட்டி போடுதா என்னன்னு நமக்கு தெரியலங்க. ஈரோடு கிழக்கு தொகுதி மக்கள் தான் பெரும் கொண்டாட்டத்தில் இருக்காங்க. ஆமாங்க, எப்பவுமே வந்து இடைத்தேர்தல்லாம் வந்து நிறைய ஃபார்முலா கையாளுவாங்க. திருமங்கலம் ஃபார்முலா, ஆர்கே நகர் ஃபார்முலா, ஈரோடு ஃபார்முலான்னு மறுபடியும் ஈரோடுக்கு இடைத்தேர்தல் வந்திருக்கு. இந்த வருடம் எந்த வகையான யுத்திகளை பயன்படுத்துவாங்கன்னு தெரியல. ஆக மொத்தம் வந்து இடைத்தேர்தல் அப்படின்னாலே அந்த தொகுதி மக்களுக்கு தாங்க ரொம்ப கொண்டாட்டம். இரண்டாவது அஞ்சல் பார்த்தீங்கன்னா, காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் பகுதியில் இருக்கக்கூடிய சாம்சங் நிறுவனத்தில் அந்த ஊழியர்கள் எல்லாமே வந்து கடந்த செப்டம்பர் மாதமே இந்த போராட்டம் நடத்திருந்தாங்க. இப்போ மறுபடியும் 19ஆம் தேதி உண்ணாவிரத போராட்டத்தை வந்து அறிவிச்சிருக்காங்க. ஆமாம், எதற்காண்டி இந்த போராட்டத்தை அறிவிச்சிருக்காங்கன்னா, சென்ற முறை வந்து சங்கம் அமைக்கிறதுக்கு வந்து அனுமதி கொடுக்கணும், அப்புறம் வந்து தொழிலாளர்களுக்கு வந்து ஊதியம் போனஸ் போன்றவற்றை சில பல கோரிக்கைகளை வச்சு அவங்க வந்து போராட்டம் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த முறை ஏன் வந்து 19ஆம் தேதி உண்ணாவிரத போராட்டத்தை அவங்க அறிவிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, சென்ற முறை வந்து போராட்டத்தில் போராடிய ஊழியர்கள்லாம் வந்து பழிவாங்கல் நடவடிக்கை வந்து ஆலை நிர்வாகம் ஈடுபட்டு இருக்கு. அதனால இந்த தடவை வந்து போராட்டம் நடத்த போறோம்னு சொல்லியிருக்காங்க. சென்ற முறையே இந்த போராட்டத்தில் வந்து டிஆர்பி ராஜா அவர்கள் வந்து, அதாவது தொழில்துறை அமைச்சர் வந்து சமாதான பேச்சுவார்த்தையெல்லாம் நடத்தி வச்சு போராட்டத்தை வந்து முடிவு கொண்டு வந்தார். நாங்கள் தான் இந்த போராட்டத்தை முடிச்சு வச்சோம், ஊழியர்களுக்கு என்ன வேணுமோ தொழிலாளருக்கு என்ன வேணுமோ நாங்கள் செஞ்சோம், திமுக அரசு செஞ்சோம் அப்படின்னு சொன்னாங்க. கூட்டணியில் இருக்கிற அவங்க கம்யூனிஸ்ட்டு கூட வந்து ஆமாம் அரசு வந்து சொல்லி நிறைவேற்றிட்டாங்க, போதுங்க அரசு செஞ்சது இது வரைக்கும் அப்படின்னு சொல்லி கூட போயிருந்தாங்க. இந்த முறை மீண்டும் அந்த போராட்டத்தை வந்து அறிவிச்சிருக்காங்க தொழிலாளர்கள். ஆமாங்க, நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் வந்து நேரடியாக அந்த களத்துக்கே போயிட்டு அங்கே உள்ள தொழிலாளர்லாம் சந்திச்சு கடைசி வரைக்கும் நான் உங்களுக்கு நிற்பேன், எந்த பிரச்சனைனாலும் ஒரு 4 மணி நேரம் தான் 2 மணி நேரம் தான் அவன் அண்ணன் அங்கே வர்றதுக்கு, கண்டிப்பாக நான் வந்து உங்க கூட நிற்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த தொழிற்சங்க தலைவர் முத்துக்குமார் என்ன சொல்றாருன்னா, எங்களுக்கு 8 மணி நேரம் வேலை வேணும், எங்களுக்கு வந்து இவங்க ஒரு சங்கம் வேணுங்க, சங்கம் அமைக்கிறதுக்கான ஒரு இது நலத்திட்டம் வந்து செஞ்சு கொடுக்கணும், அது பத்தாததுக்கு நாங்கள் போராட்டம் ஏற்கனவே பண்ணவங்க, அதனால அதை வந்து காரணம் காட்டி இந்த நிர்வாகம் வந்து எங்களை ரொம்ப வந்து தண்டிக்கிறாங்க, எங்களை அதன் காரணம் காட்டி நிறைய விஷயங்கள் வந்து புறக்கணிக்கிறாங்க, அதனால நாங்கள் மறுபடியும் வந்து உண்ணாவிரத போராட்டத்தை வந்து நாங்கள் நடத்த போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுடைய கோரிக்கை வந்து ஏற்கனவே அதை ஏற்றுக்கொண்ட மாதிரி சாம்சங் வந்து அறிவிச்சிருந்தாங்க. அதன் பின்னாடி அதை ஒரு காரணம் காட்டி இவங்களை தாக்குறதுனால இப்போ 19ஆம் தேதி வந்து போராட்டத்தை அறிவிச்சிருக்காங்க. சென்ற முறை இந்த போராட்டம் வெற்றி பெற்றதா வெற்றி பெறலையா, தொழிலாளருக்கான நலன் வந்து மேம்படுத்தினாங்களா, தொழிற்சங்கம் அறிவிக்கிறதுக்கு வந்து அனுமதி கொடுத்தாங்களா அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி இந்த முறையும் இந்த ஊழியர்கள் வந்து போராட்டத்தில் இறங்கி இருக்கிறது அப்படிங்கிறது கவனத்தை பெற்றிருக்கு. சென்ற முறை இந்த நடவடிக்கைகளை வந்து சரியாக எடுத்திருந்தா இந்த முறையும் போராட்டத்தை வரல. ஆனால் இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, போராடினவங்க மேலே நடவடிக்கை எடுக்கிறாங்க. அதனால வந்து திரும்ப வந்து தொழிலாளர்கள் வந்து போராட்டத்தை அறிவிச்சிருக்காங்க. அடுத்த அஞ்சல் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நேற்றைய திங்கட்கிழமையே வந்து ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கான மசோதா வந்து நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட இருந்தது. ஆனால் தாக்கல் செய்யப்படலை. இன்று செவ்வாய்க்கிழமை வந்து அதை தாக்கல் பண்ணாங்க. தாக்கல் பண்ணோன்னே 269 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வந்து ஆதரவு கொடுத்துருக்காங்க. 198 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வந்து அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து வாக்களிச்சிருக்காங்க. ஆமாங்க, நம்மளோட ஒன்றிய சட்டத்துறை அமைச்சரான அர்ஜுன் ராம் என்ன பண்ணிருக்காருன்னா, அந்த மசோதாவை வந்து தாக்கல் பண்ணியிருக்காருங்க. அது தாக்கல் பண்ணி நிறைய எதிர்ப்புகள் வந்திருக்கு. 198 எம்பிகள் வந்து இது எங்களுக்கு வேணாம், நாட்டுக்கு வந்து ரொம்ப ஒரு கேடு விளைவிக்கக்கூடிய ஒரு இது அப்படின்னு சொல்லி அவங்க
அறிவிச்சிருக்காங்க. இதை காரணம் காட்டி மத்திய அரசு என்ன பண்றாங்கன்னா இதை கூட்டுக்குழு ஆய்வுக்கு வந்து அனுப்பியிருக்காங்க. அந்த ஆய்வின் முடிவுல தான் உண்மையிலேயே இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படின்னு நடைமுறைக்கு வருமா வராதான்னு தெரியுங்க. நிறைய எம்பிக்கள் வந்து இதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சதுனால இது உண்மையிலேயே இப்போதைக்கு நடக்குமா நடக்காதா, இதை கொண்டு வரதான வாய்ப்பு இருக்குமா இருக்காதா அப்படின்ற மாதிரி கேள்விக்குறி தாங்க இருக்குது. மசோதா வந்து தாக்கல் செய்தோடனே விவாதங்களுக்கு வந்து அழைப்பு விடுத்தாங்க. அது காங்கிரஸை சேர்ந்த ஒரு எம்பி வந்து பேசும்போது இது வந்து ஜனநாயகத்துக்கு விரோதமானது, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தையே வந்து இது மாற்றி அமைக்கிறதுக்கான வழிவகை செய்யும். இந்த ஒரே நாடு ஒரே தேர்தலுங்கிறது இந்திய அரசியலமைப்பு சட்ட ஜனநாயகத்துக்கு எதிரானதுன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் திரிணாமுல் காங்கிரஸை சேர்ந்தவங்களும் இதையே வந்து வலியுறுத்தியிருக்காங்க. இந்த சட்டம், அதாவது இந்த மசோதா வந்து நிறைவேற்றப்பட்டு சட்டமாக்கப்பட்டால் இந்தியாவுடைய ஜனநாயகம் வந்து பாதிக்கப்படும். ஒரே நாடு ஒரே தேர்தல் நீங்கள் ஒரே நாளில் வச்சு முடிக்கிறதுனால மாநிலங்களோட வந்து சிறப்புத்தன்மையை அந்தஸ்தோ வந்து இங்கே கேள்விக்குறியாகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி திமுகவை சேர்ந்த டிஆர் பாலு அவர்கள் வந்து இந்த விசாரணை, அதாவது இந்த மசோதா மேலே ஒரு கூட்டுக்குழு விசாரணை தேவை அப்படின்னு சொல்லியிருக்காரு. உடனே அமித்ஷா அவர்கள் வந்து ஓகே கிராண்டன் நீங்கள் அனுப்பி வைங்க கூட்டுக்குழுக்கு அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சிருக்காரு. அங்கே வந்து என்ன நடக்குது, அங்கே கூட்டுக்குழுவில் இருக்கிறவங்க என்ன செஞ்சு இந்த மசோதா வந்து நிறைவேற்ற போகிறாங்களா இல்லையாங்கிறத பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். ஆனால் கனிமொழி அவர்கள் வந்து திமுக வந்து நாங்கள் ஒரே நாடு ஒரே தேர்தல் மேலே எதிர்ப்பில் தான் இருக்கோம், எதிர்மறையான கருத்தில் தான் இருக்கோம், இதை நாங்கள் நிறைவேற்ற விடமாட்டோம்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த அஞ்சல் என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா, திருநெல்வேலியில் வந்து எல்லைப்புற பகுதியில் கேரளாவை சேர்ந்த மருத்துவ கழிவுகள் வந்து கொட்டப்பட்டிருக்கு அப்படிங்கிறது பல நாள் பிரச்சனையாக இருந்துச்சு. இன்றைக்கி வந்து ஆதாரத்தோட நம்மளுடைய பத்திரிகையாளர்கள் பல நண்பர்கள் வந்து அதை வெளியே கொண்டு வந்திருக்காங்க. திருவனந்தபுரத்தை சேர்ந்த ஒரு ரசீதோட அந்த பில்லு வந்து அங்கே கிடந்திருக்கு. ஆமாங்க, திருநெல்வேலி மாவட்டம் பாப்பாக்குடி அந்த மாதிரி பகுதியில் என்ன பண்ணுறதுன்னா திருவனந்தபுரத்தில் பயன்படுத்தினா அந்த ரசீது சீட்டா மெடிக்கல் சீட் வந்து அதில் பயன்படுத்தப்படுது நம்ம பார்க்க முடியுதுங்க. அதை வந்து நிறைய மாடுகள் ஆடுகள்லாம் போயிட்டு அவங்க போய் அதை சுவாசிக்கிறாங்க, அது கிட்ட போகிறாங்க. அது எவ்வளோ ஒரு நச்சுத்தன்மை வாய்ந்த பொருட்களாக இருக்கும். ஏன் அதை வந்து கேரளா அரசு வந்து அங்கே பயன்படுத்திட்டு அதை இங்கே கொட்டுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே பயன்படுத்தின பொருளை அங்கே கொட்டினா அந்த பகுதியில் உள்ள மக்கள் வந்து அதை சுவாசிச்சு அவங்களுக்கு அதனால் நோய் வர வாய்ப்பு இருக்கும். ஆனால் நம்ம பகுதி மக்கள் எங்கே நோய் வந்து செத்தாலும் அவங்களுக்கு அதை பற்றி கவலை கிடையாது. அதனால தான் கொண்டு வந்து இங்கே கொட்டுறாங்க. ஏற்கனவே அந்த கேரளாவுக்கும் தமிழ்நாடு நடுவில் இருக்கக்கூடிய பேபி அணையில் ஒரு 10 மரத்தை வெட்டி நாங்கள் அதை சீரமைச்சோம்னா எங்களுக்கான வழித்தடம் நாங்கள் வந்து சரியாக அமைச்சிக்க முடியும் அப்படின்னு தமிழ்நாடு அரசு வந்து கேரளா அரசு கேட்கும்போது கேரளா அரசு அதை மறுப்பு தெரிவிக்குதுங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த மரத்தை வெட்டினா அவங்களோட இயற்கை வளங்கள் வந்து பாதிக்கப்பட்டுருமா. இந்த மாதிரி எத்தனையோ தமிழ்நாட்டில் உள்ள மலைகளும் மண்ணுகளும் கனிம வளங்களும் கொள்ளடிக்கப்பட்டு கேரளாவுக்கு தான் கடத்தப்பட்டு இருக்குங்க. இந்த பிரச்சனை இன்று மட்டும் நடக்கல, பல ஆண்டு காலமாக இந்த பிரச்சனை வந்து நடந்துகிட்டு தான் இருக்கு. தொடர்ந்து வந்து கேரளா இருந்து மருத்துவ கழிவுகள், கோழி இறைச்சி கழிவுகள் அப்படின்னு சொல்லி பல கழிவுகளை வந்து எல்லைப்புற பகுதியில் வந்து கொட்டி விட்டு போயிடுறாங்க. நீர் நிலைகளில் வந்து கலந்து விட்டு போயிடுறாங்க. அரசு வந்து தடுக்க மாட்டேங்குது. புளியரையிலையும் கரியக்காவிலையிலையும் உள்ள செக் போஸ்ட்டில் வந்து என்ன வேலை பார்க்குறாங்களா இல்லையா, காவல்துறை என்னதான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்கிறது அந்த மக்களோட பல ஆண்டு கோரிக்கையாக இருக்குது. பல மக்கள் வந்து கேள்வி கேட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழ் தேசிய உணர்வாளர்களாக இருக்கட்டும், அந்த பகுதி மக்கள் வந்து இதை எதிர்த்து போராட்டம் பண்ணியிருக்காங்க. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் தமிழ்நாடு அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கல. ஆனால் ஐயா இங்கேருந்து வைக்கத்துக்கு போவார், வைக்கத்தில் போய் பெரியாருக்கான நூற்றாண்டு விழா வந்து திறந்து வைப்பார். ஆனால் அங்கே நடக்கிற பிரச்சனை, இந்த பகுதி மக்களோட பிரச்சனையை வந்து அங்கே பேசினாரான்னு கேட்டால் பேசல, அது கேள்விக்குறி தான். இவ்வளோ பிரச்சனைகள் வந்து கேரளாவுக்கும் தமிழ்நாட்டுக்கு இடையில இருக்கும்போது நீங்கள் சுமூகமான உறவை ஏற்படுத்துங்க. சுமூகமான உறவை ஏற்படுத்தி அரசுக்கு 2 அரசுகளும் உட்காந்து பேசி இதை வந்து சரி பண்ணணும். இதை சரி பண்ணுறது கிடையாது. அதே மாதிரி தான் இப்போ வந்து மோடிஜி அவர்கள் வந்து அனுராஜ்குமார் அவர்கள் இலங்கை அதிபர் வந்து பார்த்துட்டு போயிருக்காரு. இங்கே வந்து தமிழக மீனவர்களுக்கும் அவர்களுக்கும் பல ஆண்டு கால பிரச்சனை இருக்குது. 2 பேர் உட்காந்து பேச தீர்வு காணுவாங்க கேட்டால் தீர்வு காண மாட்டாங்க. ஏன்னா இது தமிழக மீனவர்களோட பிரச்சனை, இது திருநெல்வேலிக்காரங்களோட பிரச்சனை. சென்னையில் இருக்கிறவங்களும் டெல்லியில் இருக்கிறவங்களும் அது தெரியாது. அடுத்த அஞ்சலன்னு பார்த்தீங்கன்னா யூடியூபர் சவுக்கு சங்கர் அவர்கள் தேனி மாவட்டத்தில் கஞ்சா வழக்கு போடப்பட்டதுங்க. அதற்கு நீதிமன்றத்தில் போய் ஆஜராகாத காரணத்தினால சென்னை வந்து தேனி மாவட்ட காவல்துறை வந்து அவர் கைது பண்ணியிருக்காங்க. நம்ம ஏற்கனவே பல வழக்குகளை வந்து கைது செய்யப்பட்டிருந்தார். கைது செய்யப்பட்டு வந்து சிறையில் வந்து பல நாட்கள் இருந்தார். 2 குண்டாஸ் மீது அவர் மீது போடப்பட்டிருந்துச்சு. 2வது குண்டாஸ் எதற்காண்டி போட்டாங்கன்னா கஞ்சா வச்சிருந்தாரு, 4 கிலோ கஞ்சா வச்சிருந்தார் சவுக்கு சங்கர் அப்படின்னு சொல்லி போட்டு கைது பண்ணியிருந்தாங்க. அதனோட தொடர்ச்சியாக வந்து சிறப்பு நீதிமன்றத்தில் நீதிபதிகள் வந்து இவருக்கு வந்து ஆஜராகணும்னு சொல்லி அழைப்புதல் கொடுத்ததுக்கப்புறம் அந்த ஆஜர் ஆகாத நிலையில தான் இன்னைக்கு வந்து அவரை கைது பண்ணியிருக்காங்க. பிடிவாரன் போட்டிருக்காங்க. கைது பண்ணி இன்னைக்கு தேனாம்பேட்டை காவல் நிலையத்தில் வச்சு விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தொடர்ந்து சவுக்கு சங்கர்கள் வந்து கைது மேலே கைது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சவுக்கு சங்கர் அவர்கள் நேற்று தான் வந்து வராகி அவர்களுக்காக சப்போர்ட் பண்ணி பேசுறதை நம்ம பார்க்க முடியுதுங்க. ஒருவேளை இதன் காரணமாக கூட கைது செய்யப்பட்டிருக்கலாம் அப்படின்னு ஒரு தரப்பு பேசுறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. பின்னாட்கள் தான் தெரியும். சவுக்கு சங்கர் வழக்கு வந்து இன்னமும் நிலுவையில தான் போயிட்டு இருக்குது. அவர் உண்மையிலேயே கஞ்சா கடத்தினாரா, கடத்தலையா, அதை விற்பனை பண்ணாரா என்ன அப்படின்ட்டு வழக்கு போயிட்டு இருக்கும்போது அவர் சரியான முறையில் நீதிமன்றத்தை அணுகல. வழக்கு ஈரிங்ல இருக்கும்போது மாதத்துக்கு ஒரு முறை வந்து ஈரிங் டேட் சொல்லுவாங்க. அந்த ஈரிங் டேட் அப்போ நம்ம போய் நீதிமன்றத்தை போய் ஆஜராகணும். அப்படி ஆஜராகாத காரணத்தினால தான் சவுக்கு சங்கர் மேல வந்து இந்த வழக்கு தொடுக்கப்பட்டிருங்க. தொடர்ந்து அவர் திமுகவை எதிர்த்து நிறைய குரல் கொடுத்து பேசிட்டு இருக்காரு. திமுகவுடைய அவலங்களையும் திமுக நடக்கக்கூடிய அநீதிகளையும் நிறைய வந்து மக்கள் மத்தியில் கொண்டு போய் தோல்வித்து காட்டுறாரு. இதன் காரணமா கூட திமுக அவருக்கு அழுத்தம் கொடுக்குறாங்கன்னு பல பேருக்கு வந்து நினைக்கிறாங்க. அடுத்த அஞ்சல் என்ன சொல்லி
சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு தனிநபர் மீது வந்து பொய்யான வழக்கு பதிந்தா மீண்டும் வந்து அவங்க வந்து காவல்துறை மேலே வந்து வழக்கு பதியலாம். இதற்கு எந்த ஒரு அனுமதி வாங்கணும் அவசியம் கிடையாது, கோர்ட்டில் போய் அனுமதி வாங்கணுங்கிற அவசியம் கிடையாதுன்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு ஆர்டர் கொடுத்துருக்காங்க. ஆமாங்க. இந்த ஆர்டர் வந்து எதனால பிறப்பிக்கப்பட்டிருக்கு பார்த்தீங்கன்னா, உத்தரப்பிரதேசத்தில் உள்ள ஒரு நபர் என்ன பண்ணியிருக்காருன்னா, ஒரு கொலை பண்ணியிருக்காரு. அந்த கொலை வழக்கின் காரணமா அவர் கைது செய்யப்பட்டிருக்காருங்க. கைது செய்யப்பட்ட அவரு அன்னைக்கே என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, வேற ஒரு இடத்துல வந்து மதுபானம் வந்து கடத்தினாரு அப்படின்னு அதே வழக்கு வந்து அவர் மேல போடப்பட்டிருக்குங்க. இங்க கொலை பண்ண ஒருத்தர் எப்படி அந்த ஏரியாவில் போயிட்டு அவர் வந்து மதுபானம் கடத்திருக்க முடியும் அப்படின்னு உச்சநீதிமன்றம் விசாரிக்கும் போது தெரியுது, கொலை பண்ண வழக்கு அவர் பண்ணுதான், கொலை அவர் பண்ணுதான் அந்த வழக்கு போடப்பட்டிருக்கு. ஆனா அந்த மதுபானம் வந்து அவர் விற்கவே கிடையாதுங்க, அவர் கடத்தவும் கிடையாது. அது வந்து முழுக்க முழுக்க பொய்யான வழக்கு, காவல்துறை வந்து என் மீது பொய்யான வழக்கு போடப்பட்டிருக்கு சொல்லிட்டு அவங்க தரப்புல உள்ள வக்கீல் வந்து சரியான ஆவணங்கள் கொடுத்து சமர்ப்பிச்சிருக்காங்க. இதன் காரணமா தான் உச்சநீதிமன்றம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இனிமே யார் மேலாச்சும் பொய் வழக்கு போட்டாங்கன்னா நீங்க வந்து காவல்துறை அதிகாரி மேல வழக்கு போடுங்க. அப்படி அந்த வழக்கு நீங்க போடப்பட்டீங்கன்னா அரசினுடைய சம்மதத்தோட நீங்க போடணும் அவசியம் கிடையாது. அவங்க மேல தப்பா இருந்துச்சுன்னா கண்டிப்பா நடவடிக்கை எடுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஆமா, இந்த ஒரு சம்பவம் மட்டும் இல்ல, இந்தியா முழுக்க பல சம்பவங்கள் வந்து இப்படிதான் நடந்துட்டு இருக்கு. பொய்யான வழக்கு வந்து ஒரு நபர் மேல போடப்படுறது, மீண்டும் அவர் வந்து உள்ளக்க தூக்கி வைக்கப்படுறது, மீண்டும் அவர் மீது வந்து சிறையில் இருக்கும்போதே பொய்யான வழக்கை போட்டு உள்ளக்க வைக்கிறேன்னு சொல்லி பல அவல நிலைகள் வந்து நடந்துகிட்டு இருக்கு. சுப்ரீம் கோர்ட் இந்த தான் வந்து ஒரு தெளிவான முடிவு எடுத்திருக்காங்க. ஒரு அரசிட்ட வந்து அதிகாரிகள்கிட்ட நீங்க அனுமதி வாங்காமே ஒரு காவல்துறையில ஒரு காவல் நிலையத்தில் போய் காவல்துறையின் மீதே வந்து வழக்கு போடலாம்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இது எந்த அளவுக்கு சாத்தியப்படுத்துன்னு தெரியல. ஒரு காவல் நிலையத்தில் போய் ஒரு காவலர் மேலேயே வழக்கு கொடுக்க முடியுமா? அதற்கு வந்து அங்க இருக்கிற காவலர்கள் வந்து ஒத்துழைப்பு கொடுப்பாங்களா? அங்க இருக்கிற காவலர்கள் அந்த காவலரை போய் கைது பண்ணிட்டு வருவாங்களா அப்படிங்கிறது தெரியல. ஆனா சுப்ரீம் கோர்ட் கொடுத்தது ஒரு நல்ல தீர்ப்பு. இந்த தீர்ப்பை ஒவ்வொரு தனிநபரும் தெரிஞ்சு வச்சுக்கணும். இது பின்னாட்கள் அனைவருக்குமே உதவும். ஏற்கனவே நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா சாத்தான்குளத்தில் ஃபெலிக் ஜெயராஜ் 2 பேர், அப்பா புள்ள 2 பேர் கைது செய்யப்பட்டு காவல்துறை சிறையில வச்சு அடித்து கொலை செய்யப்பட்டாங்க. இதே மாதிரி காவல்துறையில வந்து எத்தனையோ லாக்அப் டெத் நடந்துட்டு தாங்க இருக்குது. பொய் வழக்குகள் எத்தனையோ போடப்பட்டு தான் இருக்குது. ஒரு சாமானிய மக்கள் காவல்துறை வந்து எதிர்த்து வந்து முறையிட முடியாததுனால வரக்கூடிய வருமானத்தை வச்சு நம்ம வீட்டை நம்மளால பார்க்க முடியல, நம்ம எங்க இருந்து காவல்துறை அதிகாரிகள் நம்ம எதிர்கொண்டு வழக்கு போட முடியும் அப்படின்னு எல்லாமே அச்சத்துல தான் இருக்காங்க. அப்படி அச்சத்துல உள்ளவங்களுக்கு இந்த உத்தரவுங்கிறது உண்மையிலே ஒரு மிகப்பெரிய ஒரு வரவேற்பு கொடுத்துருக்குங்க. அவங்க உள்ள ஒரு அச்சத்தை நீக்கி இருக்குது. அவங்க என்ன சொல்றாங்க, அந்த உத்தரவுல 197 படி இந்த சட்டம் வந்து அந்த காவல்துறை அதிகாரி வந்து உண்மையிலேயே அவங்க மேல பொய் வழக்கு போடப்பட்டிருந்தாங்கன்னா அவர் மேலேயும் வழக்கு பாய வாய்ப்பு இருக்குதுங்க. அவர் மேல நாங்கள் கடுமையான சட்டங்களை நாங்கள் மேற்கொள்வோம் சட்டப்படி. அது மட்டும் இல்லாம அந்த 197 கீழே அவருக்கு சட்டப்படி அவருக்கு சேர வேண்டிய எந்த ஒரு இதுவுமே சலுகையுமே அவருக்கு சேராது. ஏன்னு பாத்தீங்கன்னா ஒரு காவல்துறை அதிகாரி அப்படிங்கிறவரு முழுக்க முழுக்க மக்களுக்கு சேவை செய்ய வேண்டிய ஒரு சேவையாலே தான் இருக்க முடியும். அப்படி இருக்க வேண்டிய அவரு மக்களை வந்து பொய்யான முறையில் தவறான முறையில் பயன்படுத்தி அவங்க மேல பொய்யான வழக்கை போடுறாருன்னா கண்டிப்பா அரசு தரப்பு வந்து கிடைக்க எந்த ஒரு சலுகையும் அவருக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆமா, பல காலமா வந்து நீதிமன்றங்கள் தீர்ப்பு மன்றங்களா இருக்குன்னு சொல்லி விமர்சனம் எழுந்துகிட்டு இருக்கு. இந்த ஒரு சில மாதிரியான தீர்ப்புகள் மூலமா தான் நீதிமன்றங்கள் நீதிமன்றங்களாகவே இருக்கு அப்படிங்கிறது வெளியே தெரியுது. சாட்டை எடுத்து நாட்டை திருத்து